இன்னைக்கு 7 சுவை குழி பணியாரம் தயாரிக்கலாம். இதுக்கு நான் செய்ய போறதெல்லாம் பீன்ஸ் கேரட் பொரியல் ஒரு கப்ல வச்சிருக்கேன். வெங்காயம் இஞ்சி உப்பு வதக்கின கலவை இது நார்மலா நம்ம வீட்டில் செய்யறதான புதினா துவையல், இது புளிக்காய்ச்சல், இது தக்காளி தொக்கு, கொத்தமல்லி தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, இதெல்லாம் சின்ன கப்ல போட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் இட்லி மாவு இருக்கு. அந்த இட்லி மாவையே ஒரு டேஸ்டி குழி பணியாரமா நம்ம கன்வெர்ட் பண்றோம். இந்த மாவை தேவையான அளவு எடுத்து ஒரு கப்லையும் போட்டு அந்தந்த கலவையோட கலந்து தனியா வச்சுக்கலாம். குழிப்பணியார தட்டு சூடு பண்ணி அதுல எண்ணெயை ஊற்றி அதில் நம்ம இந்த கலந்து வச்சதான அந்த கலவையை ஊற்றலாம். நான் இன்னைக்கு ஒரு ரிச் டேஸ்ட்காக கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் தேவையாக இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட எண்ணெய் விட்டுக்கலாம். இல்லை ஒரு ரிச் டேஸ்ட்க்கு யாருக்கோ செய்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரியே எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா மூடிட்டு இது வெந்த உடனே இது திருப்பிட்டு நல்ல தேவையாக இருந்தால் மாத்திரம் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும். திருப்பியும் மூடிட்டு திருப்பி நம்ம எடுத்தோம்னா 7 சுவையில் நம்ம குழிப்பணியாரம் தயார். நீங்கள் உங்கள் ஸ்பெஷல் டச்சஸ் இதுக்கு நிறையவே ஆட் பண்ணலாம். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தாக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.